The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. என்ன பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியல. இந்த தடவை போனா போதுன்னு விட்டு வைக்கிறேன். இப்ப கூட உங்களுக்கு டைம் இருக்கு. நல்ல மனுஷனா திருந்தி வாழ கத்துக்கோங்க. இல்லனா மறுபடியும் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி பேத்துறப்ப ஜாக்கிரதை. டேய் குட்டப்பையில இப்ப நீ எங்க இருக்கியோ அந்த இடத்துல கிராஸ் மார்க் பண்ணிட்டு இந்த பக்கமா சீக்கிரம் வாடா. பாத்தீங்களா சிங்கம் சார், என்னுடைய பஞ்சுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு. குட்டப்பைய எவ்வளவு தூரம் போய் விழுந்தா பாருங்க. அட என்னடா பண்றீங்க? நான் ஒண்ணு பொம்மை இல்ல, நான் மனுஷனா. மனுஷன் என்ன பந்தாடுறீங்க? டேய் டண்டனக்கா டானி, இந்த பத்தில சொல்ற நல்லா கேட்டுக்க. இன்னொரு தடவை இந்த களவாணி வேலையை இந்த ஊர்ல காட்டுனே அப்புறம் நாங்க யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியிருக்கும். உனக்கு ஏற்கனவே தெரியும், எங்க கிட்ட நிறைய தடவை வாங்கி இருக்க. அப்புறம் ஊர் ஜனங்க எல்லாம் சேர்த்து உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிடுவோம். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இன்னில இருந்து நான் நல்ல மனுஷனா வாழ ட்ரை பண்ண போறேன். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? குட்டப்பையில கண்டிப்பா செய்யறடா. வாடா பந்துடும். எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன ஜானா இல்ல உங்களுக்கு வாச்ச அடிமையா? மோட்டு பத்லு சிங்கம் சார், உங்களை ஒரு வழி பண்றேன். என்னோட கிரிமினல் பிரெயின்ல உங்களை அழிக்க ஒரு ஐடியா வந்திருக்குடா. உங்களை ஒரு வழி பண்ண போறேடா, பாருங்க. பாஸ் பாஸ் பேசாம போய் முடிக்கிட்டு போயிடலாம் பாஸ். நீங்க இதற்கு போட்ட கிரிமினல் ஐடியா எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஜானாக போறடான், ஜானாக போறடான். என் ஐடியா படி இனிமே போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த சிங்கம் எப்படி என்ன உள்ள தள்ளுறான்னு பாக்குறடா. ஜான் ஒரு நல்ல மனுஷனா மாற போறான்னு நினைக்கிறேன். அப்ப நினைச்சு பாருங்க, ஃபுர்ஃபுரி நகரமே நல்லா இருக்கும். சார் யூ சேயிங் தி ட்ரூத் சார். ஆனா அவங்க திருந்த 20 இயர்ஸ் ஆகும் சார். 20 இயர்ஸ். இங்க பாத்தீங்களா, இதுதான் என்னோட வீடு. இத நான் விற்க போறேன். அது வெறும் 10 லட்சம் ரூபாய் மட்டும்தான். இத பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போல இருக்கு. இதையே நீ என்கிட்ட விலை பேசுறியா? என்ன பார்த்தா மஞ்ச பை தூக்கிட்டு வந்தவன் போல இருக்கா? நான் சம்பு தபேலா வாசிக்கிறவன்டா. என்னையே கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? இப்போ நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. என்கிட்ட இந்த வேலை எல்லாம் வச்சுக்காத. குண்டங்கிள், இந்த வீடு எனக்கு சொந்தமானது. நான் தான் போலீஸுக்கு வாடகை விட்டு இருக்கேன். நான் தான் இந்த வீட்டோட உண்மையான ஹவுஸ் ஓனர். நான் சொன்ன 5 நிமிஷத்துல அவங்க காலி பண்ணிட்டு போயிருவாங்கடா. நம்புங்க. உங்களுக்கு மட்டும் நம்பிக்கை இல்லடா. நான் இப்பவே உங்களுக்கு அதை நிரூபிச்சு காட்டுறேன். பாருங்க சிங்கம் சார், சிங்கம் சார். ஜான் சொல்லு, என்ன ஆச்சு? சிங்கம் சார், இந்த பில்டிங்கோட விலை 10 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கும்ல? ஆமா, ஜாஸ்தி தான், ரொம்ப ஜாஸ்தி. நான் இந்த ஆள் கிட்ட வெறும் 10 லட்சம் தான் சொன்னேன். அப்ப எதுவும் தப்பு இல்ல தானே? இல்ல அவர் சொன்னது சரிதான். உன்னோட இஷ்டம். என்ன விலை வேணா சொல்லிக்கோ. எந்த விஷயத்துல நான் எப்படி உன்னை தடுக்க முடியும்? சிங்கம் சார், நீங்க எவ்வளவு ஸ்பீடானவரு. சொன்ன 5 நிமிஷத்துலயே எவ்வளவு வேகமா நீங்க போயிடுவீங்கல்ல. எங்க இருந்தாலும் போய் சேர்ந்துருவீங்கல்ல. 5 நிமிஷத்துல நான் எங்க வேணாலும் போயிடுவேன். எப்ப வேணா போக முடியும். இப்ப கூட போக முடியும். தேங்க்யூ சிங்கம் சார். நீங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. உங்க டியூட்டியை பாருங்க. இப்ப நம்புறியா குண்டாங்கிள்? இந்த டீல் ஓகேனா பணத்தை கொடுத்துட்டு வீட்டு சாவியை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லனா எனக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வெயிட்டிங். 50 லட்சம் ரூபாய் கூட வாங்கிக்குவாங்க. இந்த சம்பு தாதா கிட்ட வாழெல்லாம் ஆட்டுன அவ்வளவுதான். இந்த நீ கேட்ட 10 லட்சம் இத வாங்கிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு ஓடி போயிடு. இந்த பக்கம் உன்னை பார்க்க கூடாது. சார் ஹியூமன் தானே சார் உள்ள தள்ளிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன சார் பஃபலோவா? பஃபலோ சார். நாளைக்கு டாங்கியை பிடிப்பீங்களா சார்? எது வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு டாக கூட பிடிப்பாரு சார். சார் 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 நீங்க கிரேட் சார். ஆனா இட்னூண்டு லேட் சார். அட கடவுளே, இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஹலோ, சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. உனக்கு 5 நிமிஷம் தான் டைம் தருவேன், புரியுதா? அட கடவுளே, யார பார்த்து 5 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணிட்டு போ சொல்றேன்? என் பேரு சிங்கம். நான் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் சிங்கம். அப்புறம் இது மாட்டு கொட்டாயில போலீஸ் ஸ்டேஷன். நான் இந்த இடத்தோட முதலாளி.
நான் இந்த பில்டிங்க இந்த ஓனர் கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அட பாவி, இது கவர்மெண்ட் பில்டிங். இதை எப்படி நீ விலை பேசி வாங்கி இருக்க முடியும்? இந்த பில்டிங்க்கு ஓனர்னு யாருமே கிடையாது. ஓனர் கிட்ட தான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன். உன் கண்ணு முன்னால தானே 10 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசணும். நீ கூட இந்த விலை சரிதான் சொல்லி சொன்னீங்க, மறந்துட்டியா? அட பாவி, எனக்கு என்ன தெரியும் அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல விலை பேசி வித்துக்கிட்டு இருக்கான்னு. என்னால இனிமே பொறுக்க முடியாது. உன்னோட மாடுகளை கூட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரம் வெளியே போயிடு, இல்லன்னா நான் உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. ஆனா நான் உன்னை வெளியில தள்ளிடுவேன். உடனடியா அவங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுங்க. அப்படி இல்லன்னா ஷாமு, ஜங்கு, நந்து வாங்கடா. இருக்கிற இந்த 3 பேரையும் அடிச்சு வெளியில துரத்துங்க. நீங்க கவலையப்படாதீங்க சிங்கம் சார். மோட்டு பத்திரம் உங்க நண்பர்கள் நாங்க இருக்கோம். உங்க போலீஸ் ஸ்டேஷன் எப்படியாவது உங்க கிட்ட திரும்ப வாங்கி நாங்க ஒப்படைச்சா தீருவோம். கவலைப்படாதீங்க. ஆனா அவனுங்க உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்கப்பா. அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, இன்னும் 5 நிமிஷத்துல போலீஸ் ஸ்டேஷனை காலி பண்ணி உங்க கிட்ட ஒப்படைக்கிறோம். அடே யாரா நீ? நான் தான் இந்த இடத்தோட முதலாளி சம்பு, தபேலா வாசிக்கிறவன். உங்கள மாதிரி திமிரு பிடிச்சவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறவன்டா இந்த சம்பு. டேய் பைல்வான், மரியாதையா இந்த போலீஸ் ஸ்டேஷனை காலி பண்ணி சிங்கம் சட்டை ஒப்படை. நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். 1 2 3. சரிடா, நீ வேறயா? அட என்னாச்சு அண்ணாச்சி? நீங்க தானே போலீஸ் ஸ்டேஷன் 5 நிமிஷத்துல காலி பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்க. 3 நிமிஷத்துல பறந்து வந்து விழுறீங்க. வேலையை முடிச்சிட்டீங்களா? டேய் டீ கடை மண்டையா, அவனுக்கு நாங்க நினைச்ச மாதிரி இல்லடா, ரொம்ப பலசாலிங்க. ஆஹா, அட கடவுளே, இதைத்தானடா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். மோட்டு பத்தலும் என் உயிருக்குறான உயிர் நண்பா, உடன் பிறவா சகோதரா. இந்த பிரச்சனை நம்ம நினைச்ச மாதிரி ஈஸி இல்லப்பா, ரொம்ப சீரியஸ். ஐடியா, அந்த எருமை மாடுகளுக்கு சிகப்பு கலர் துணியை கொண்டு போய் காட்டணும்னு வச்சுக்க. அதுங்க ஓட, அப்புறம் இந்த பயில்வான ஓடிடுவான். பத்லு சூப்பரான ஐடியா சொன்னப்பா, வேலை முடிஞ்சிருச்சு. என்கிட்ட இப்ப அந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் இருக்கு. இப்போ ஒரு வேளை நீங்க அதை போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்த விலங்கு கூடயும் பேசலாம். ஆமாப்பா. ஜெய் ஹோ. இப்ப நாங்க எருமை மாடு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பயில்வான ஒரு வழி பண்றோம். தங்கச்சி எப்படிமா இருக்க? ஆமா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க சகோதரரே? ஆனா தங்கச்சி, நாங்க காட்டுல சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா, உங்களை எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க? அதை எப்படி சொல்றது? எங்க முதலாளி எப்பவுமே எங்களை இப்படிதான் கட்டி போட்டு வச்சிருக்காரு. என்ன இந்த காலத்துல இவ்வளவு பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கா? மிருகங்களை கட்டி வச்சு கொடுமைப்படுத்துறது ரொம்ப அநியாயம். இதை நான் தட்டி கேட்காம விட மாட்டேன். இப்போ உங்க எல்லாருக்கும் விடுதலை. நீங்க ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கலாம். அப்படின்னா நீங்க பால் கொடுக்கறத நிறுத்திட்டீங்க. பாலை கொடுக்காம இருக்கிறதா? அதை எப்படி பண்ண முடியும்? பாலை உங்களுக்கு கொடுக்காம இருக்கணும்னா நாங்க என்ன பண்ணணும்? அட, நீங்க பால் கொடுக்கறத நிறுத்துருங்க. அப்புறம் அவங்க டென்ஷன் ஆகி உங்களை அவுத்து விட்டுருவாங்க. பால் தராத மாடு நமக்கு எதுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. என்ன நான் சொல்றது? பெரிய அண்ணாமலை அண்ணா வீட்டு பசங்க. இந்த விளையாட்டுக்கு எப்படி இருக்கு சகோதரி? ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமா, இந்த எருமை மட்டும் எப்படி மனுஷனை போல பேசுன்னு தெரியலையே. வணக்கம் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இந்த 2 பேர் தான். இவங்களை அடிச்சு கொல்லுங்க. அட, அதுக்குள்ள 2 மனுஷங்க இருக்காங்க. அடிங்க. அதனால என்ன? அவங்கெல்லாம் நம்மளோட நலன் விரும்பிகள். வா, நாம போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம். கை வைக்க டேய், வேணாம்டா, சொன்னா கேளுங்கடா, டேய். அடிக்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வேணாம், விடுங்க.
அண்ணே நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு என்ன விட்டுருங்களேன். அந்த திருட்டு ஜானை கண்டுபிடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு என் பணத்தை நான் வசூல் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு கண்டிஷன் பெயில உன்ன வெளியே விடுறேன். மரியாதை அந்த எரும மாட்டுகளை கூட போகும்போது கூட்டிட்டு போயிடு. அதுங்களுக்கு பச்சை புல்ல வாங்கி போடு. அதுங்களை நல்லா சுகமா ஊர் சுத்தி காட்டு. இல்ல உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ணே நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியா நான் செய்யறேன். அடடா வாமா முனிமா சம்பா சமீலி மண்டோதரி வாங்க எல்லாரும் என் பின்னாலே வாங்க. மோட்டு பத்லு உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே பாய், அப்புறம் சந்திக்கலாம். ஓட்டு பத்தலோ நீங்க 2 பேரும் உண்மையிலே சாதிச்சிட்டீங்க. அவனுங்க வந்தது புயல் வேகமா இருந்தாலும் ஓடுறது அதை விட வேகமா போயிட்டு இருக்கு. உங்க 2 பேருக்கு ரொம்ப நன்றி. எங்க பாத்தீங்களா நான் கையோட ஜானையும் மடக்கி பிடிச்சிட்டு வந்துட்டேன். அவன் நைஸா சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தான். ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்டான். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள். நீ இனிமே காலம் பூரா ஜெயில தான் இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை பேசுற. தேங்க்யூ சிங்கம் சார், தேங்க்யூ வெரி மச். நீங்க எனக்காக ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்டீங்க. இந்த ஃப்ராடு ஜான் என்ன ஏமாத்திட்டான். அதனால இவனுக்கு மசாஜ் பண்ணி விடலாம்னு நினைக்கிறேன். இந்த மசாஜால ஜென்மத்துக்கும் யாரையும் இனிமேல் இவன் ஏமாத்த மாட்டான். நீங்க என்ன மாதிரி போலீஸ் ஆபீசர் என்ன உங்க கடுமுறை போட்டு பெரட்டி எடுக்கிறாங்க. அது